வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம இசையும் ராகவன் சேர்ந்து அந்த ஸ்ரீஜாவின் அப்பாவை ஒரு டிராயிங் மாஸ்டரை வச்சு அழகா ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிறாங்க. அதோட அவருக்கு வாயில மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் இல்லாமையும் டிரா பண்ணி தாங்க அப்படின்னு கேட்க நேரம், சரி இதை 2 நாள் டைம் தாங்க, நாங்க விரைஞ்சி தந்துடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சூப்பர் அப்படின்னு விரைஞ்சி முழுசா பார்க்க நேரம், இது பெரிய மியூசிக் டைரக்டர், அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன பகை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம், ஓ அப்போ ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தானா அப்படின்னு நம்ம இசை அழகா ஸ்கெட்ச் அடித்து தூக்கிட்டாங்க. அப்போ இவர் தான் எனக்கு என்னோட பாட்டை அந்த காலத்தில் திருடி அவங்க மனைவியை வச்சு பாட சொன்னது. அப்போ ஸ்ரீஜாவுக்கு அம்மா இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடாங்க. அப்போ இந்த காரணத்துக்காக அன்னைக்கு பட்ட அவமானத்தில் தான் ஏதோ ஒன்று அவங்க ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுதான் ஸ்ரீஜா பழி வாங்க வந்திருக்கா அப்படின்னு எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம இசை. அதோட பார்த்தோன்னா இந்த கிஃப்டை மாற்றி வச்சது ஸ்ரீஜாவின் அப்பா தான் அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்காங்க. அப்போ அவள் போலி அப்பாவை காட்டி தான் இந்த கல்யாணத்தை சுபத்ரா அத்தைக்கிட்ட சம்மதம் வாங்கினா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கண்டுபிடிக்கிறாங்க. சுபத்ரா அத்தை உண்மையாட்டு ஸ்ரீஜாக்கு அப்பா அன்னைக்கு என்னோட பாட்டை திருடி அவங்க மனைவியை பாட வச்ச மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த கிஃப்டை உங்கள்கிட்ட மாற்ற வச்சிருக்காரு. உங்களை சில கடத்தல் கேஸில் உங்களை உள்ளத்தல்ல பார்த்ததும் அவர் தான் அப்படின்னு போட்டு உடைச்சி நம்ம சுபத்ராவை வாயை பழக்க வைக்கிறாங்க நம்ம இசை. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ராகவும் இசையும் சேர்ந்து எப்படியாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்த ஒரு எதிரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு களம் இறங்கி அந்த நபரை ஜாமீன்லேருந்து கிஃப்டை வச்ச அந்த நபரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு சொல்லுங்க அந்த கிஃப்டை உங்கள்கிட்ட யார் வைக்க சொன்னது அப்படின்னு கேட்க நேரம், எனக்கு மாஸ்க் போட்டனால யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க ஃபேஸ் ஓரளவுக்கு என் மனசில் பதிஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், அதை ஒரு பெரிய ஸ்கெட்சி ட்ரா பண்ணக்கூடியவரை வச்சு அந்த ஃபோட்டோவை அவரோட மூஞ்சி இவர் சொல்ல அவர் ட்ரா பண்ணி எடுக்க நேரம் அழகாக ஸ்ரீஜாவின் அப்பாவை மாஸ்கோடு வரைஞ்சி காட்டுறாரு. இதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த மாஸ்க்கை கலத்தி அவர் எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு விரைஞ்சி தரணும் அப்படின்னு சொல்ல நேரம், தாராளமாக அதை என்னால் விரைய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல, அதை 2 நாளில் விரைஞ்சி வாங்கிறாங்க. விரைஞ்சி வாங்கின பிறகு பார்த்தா நம்ம இசைக்கு பயங்கர ஷாக்கு. இவர் அந்த பெரிய மியூசிக் டைரக்டரில் இவர் அந்த காலத்தில் நான் பாடின பாட்டை திருடி மனைவியை பாட வச்சவர். அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போது, அவர் எதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு இப்படி கிஃப்ட் எல்லாம் மாற்றி வச்சு அத்தையை நம்ப வச்ச அத்தையை சில கடத்தல உள்ளத்தல்ல வைக்கணும்னு பிளான் பண்ண எதுக்கு காரணம் இருக்க போகுது, ராகவ் ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க நேரம், ஓ எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுது. சுபத்ரா அத்தை தான் அந்த காலத்தில் இந்த நபர் போலி அப்படின்னு நிரூபித்து என் பாட்டை திருடி பாடியிருக்காரு அப்படின்னு தெரியப்படுத்தி எனக்கு ப்ரைஸை வாங்கி தந்தவங்க. அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் தான் ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்கோம். அப்போனா இந்த ஸ்ரீஜா அவரோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல நேரம், ஆனால் ஸ்ரீஜா வேற ஒருத்தரெல்லாம் அப்பான்னு கூட்டிகிட்டு வந்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ராகவ்கிட்ட சொல்கிறாங்க ஸ்ரீஜாவின் அப்பா யார் அப்படின்னு முதல் நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த நபர் அந்த காலத்தில் ஒரு மியூசிக் காம்படிஷனில் நான் சேர நேரம் என்னோட பாட்டை திருடி அவரை மனைவியை பாட வச்சார். ஆனால் உங்கள் அம்மா தான் அந்த நேரத்தில் என்னை எனக்கு சொந்தமான பாட்டுன்னு நிரூபித்து அந்த ப்ரைஸை எனக்கு வாங்கி தந்தாங்க. அப்போ நான் இவரோட மனைவிக்கு அவமானம் ஏற்பட்டு அதனால் இவர் பழி வாங்க வந்திருக்காரு. ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு இப்படியா இவர் நடந்துக்கிட்டாரு, அது சின்ன வயசில் உள்ளது, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றும் புரியலை ராகோ அப்படின்னு சொல்ல நேரம், சரி இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரிப்போம் அப்படின்னு நம்ம இசையும் ராகவும் சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. மனைவி உயிரோட இல்லை அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க தூக்கில் போட்டு அப்படின்னு சொல்ல நேரம், அப்போது அந்த இன்சிடெண்ட்டில் அவரோட மனைவி இறந்துட்டா கரெக்டாக 20 வருஷம் தான் இருக்கும். அப்போ கெஸ் பண்ணி பார்த்தா இவர் இதில் ஏதோ அஃபெக்ட் ஆகியிருக்காரு, சுபத்ரா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சுபத்ரா அத்தையே பழியாங்க வந்திருக்காரு அப்படின்னு
அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து தெளிவாக எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவரோட பொண்ணு ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பொண்ணு ஃபோட்டோவை வந்து தேட நேரம் நம்ம ஸ்ரீஜா வந்து வராங்க. ஓ ஸ்ரீஜா, அப்போ இதுக்காக தான் பழிவாங்க வந்திருக்காளா? இந்த சுபத்ரா தான் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருந்தா, அப்போ இந்த காரணம் தானே, விடக்கூடாது. ஆனால் இவங்க அம்மா பாட்டை திருடி பாடினது உண்மைதானே, அதுக்கு எப்படி அத்தை வந்து காரணமாகும்? அதுதான் அத்தை, எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தான் அந்த நேரத்தில் மீட்டு தந்தாங்க. அப்படி இருக்க நேரம் ஸ்ரீஜா 20 வருஷமாக அவங்க அம்மா சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு வந்து கச்சை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து நுழைஞ்சிருக்காளா? அதுக்காக சொந்த ஃப்ரெண்டையே, உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டையே கொலை செய்த கொலைகாரி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மாதிரி அந்த கொலையும் இவ தான் செய்தா ரம்யாவை அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சரியாக சொன்னேன். இவளை அதுக்கு முன்னாடி மடமுட்டாளாக ஆக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம ராகவும் இசையும் சேர்ந்து ஸ்கெட்சு போடாங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சிந்தாமணி அறகுறையாக கேட்டுக்கிட்டு வந்து ஸ்ரீஜாவை பீதியை கிளப்பி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர வைக்கும். 1க்கு 2 வந்து நம்ம சுபத்ரா அம்மாக்கிட்டையும் வந்து வத்தி வைப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவ் எல்லாம் வந்து ஸ்கெட்சு போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அம்மா நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோன்னே வர்ஷினியும் ரெடி ஆகிறாங்க. இந்த சைடு நானும் உங்களுக்கு கூட வரேன் அப்படின்னு வந்து நம்ம இசையும் கிளம்ப நேரம் இதெல்லாம் அவள் வந்து கல்யாணத்துக்கு தான் அவன் வந்து வர்ஷினி வந்து ராகவை கல்யாணம் பண்ணிக்க பார்த்துக்கிறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. இதெல்லாம் நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி எப்படியாவது வந்து அது நம்ம அடுத்த கட்டமாக வந்து இந்த வர்ஷினியையும் ராகவ இல்லத்தையும் வீட்டை விட்டு விரட்டணும். இவங்க எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சுபத்ராவை நான் வந்து கொல்ல முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னத்தை உங்கள் பையன் வந்து கல்யாணம் அவங்க ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ள போனது அவன் ஃப்ரெண்டுக்கு இல்லை, அவனுக்கும் வர்ஷினிக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சுபத்ரா, என் பையன் என்னையும் மீறி இப்படி ஒரு செயல் கேவலமான செயலை இந்த வர்ஷினி கூட சேர்ந்து செய்ய போகிறானா அப்படின்னு வந்து நீங்கள் தானே மருமகனி வர்ஷினியை சொன்னீங்க. இப்போ உண்மையாட்டே என்ன கலத்தி விட்டுட்டு உங்கள் பையன் வர்ஷினியை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் நடந்துனா என் விட மாட்டேன் அப்படின்னு வந்து கொந்தளிச்சுக்கிட்டு அங்கே போனால் அவங்க வந்து என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கா கல்யாணம், என் ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஐயோ இவங்களுக்கு தான் நீ வந்து சொன்னாங்க, என்ன உனக்கு ஆச்சு, நீ மனநலம் பிடிச்ச மாதிரி இருக்க ஸ்ரீஜா, எதுக்காக நீ ராகவே இப்படி சந்தேகப்படுற, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது பாரு, அவன் ஃப்ரெண்டும் அவன் கெட்டிக்க போகிற பொண்ணு ஆனால் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. இப்படி இருக்க நேரம் என் பையனே நீ சந்தேகப்பட்டுட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்ன ஸ்ரீஜா, எங்கள் அம்மாவை வத்தி வச்சு நீ வந்து நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தியா, ஆனால் விடமாட்டேன்டி, உன்னை ஒரு முட்டாள்காரங்க உன்னை ஆக்க தான் போகிறேன், நீவனே வந்து பிட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஆகணும் எங்கள் செயல்களில், அதுக்காக தான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா கிளம்புன பிறகு வர்ஷினியும் இசையும் மறைஞ்சிருந்தவங்க வராங்க. என்ன உன்னை ஒரு வகையில் பண்ணிட்டோமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க.